இப்ப வரைக்கும் இந்த சீசன் 9 எதுக்கு ஃபேமஸா இருக்கு தெரியுமா? நோ டிசிப்ளின். வீட்டு தல பதவி பறிக்கப்படுகிறது. போடு, இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தா தான் இவங்க எல்லாம் சரிபட்டு வருவாங்க அப்படின்ட்டு பிக் பாஸ் போல்டாவே நீ எல்லாம் வீட்டு தலைக்கு சரியே இல்ல, லாய்க்கே கிடையாது, நீ மட்டும் இல்ல எவனுமே லாய்க்கு இல்ல அப்படின்ட்டு துஷார் ஃபர்ஸ்ட் வீட்டு தலை பதவியில இருந்து நீ ஓடிப்போ அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விரட்டி விட்டுருக்காருங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு ஒரு பேர் இருக்கும். ஆனா இந்த சீசன்ல இப்ப வர எந்த டிசிப்ளினும் கிடையாது. கண்ட நேரத்துல தூங்குறது, மைக் மாட்டினா மைக் மாட்டுறது இல்ல, கோடு வேர்ட்ல பேசுறது, கையில எழுதி காமிக்கிறது, நைட் ஆனா மூளைக்கு மூளை உட்காந்து பேசுறது, இதுவும் இதுக்கெல்லாம் மேல 18+ கண்டென்ட் அதிகமா இருக்கிறது, டபுள் மீனிங்ல பேசுறது, இப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் இஷ்டத்துக்கு செய்றீங்க, எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு வச்சு குத்துன்னு குத்தி விட்டுருக்காரு பிக் பாஸ். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் எங்கேயுமே இந்த கண்டஸ்டன்ஸ் எவனுமே மதிக்கிறது கிடையாது. இஷ்டத்துக்கு அவங்க பாட்டில் விளையாடுறது. முக்கியமா இந்த ரூல்ஸ் சூப்பர் டீலக்ஸ்னு ஒரு அதிகாரத்தை கொடுத்தோம்னா அந்த அதிகாரத்தை எவனுக்கும் பயன்படுத்துறதும் கிடையாது, அதை மதிக்கிறதே கிடையாது. அவங்க என்ன சூப்பர் டீலக்ஸ்னு ஒரு அதிகாரம் கொடுக்குறது, நம்ம என்ன அதை ஃபாலோ பண்றது? இந்த சண்டை நிறைய வருது பாத்தீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எவனையும் மதிக்கிறது கிடையாது. பிக் பாஸ் ஆகுது மாவாகுது அப்படிங்கிற மாதிரி மதிக்கிறதே கிடையாது. ஏன்னா சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு அதிகாரம் கொடுத்து நீ கிச்சனுக்குள்ள வரக்கூடாது, நீங்களே எங்களை அதிகாரம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு 2-3 நாளா பயங்கர சண்டை. அது மட்டும் கிடையாது, இந்த நார்மல் பிக் பாக்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒண்ணு கூட்டிட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்க. அப்புறம் பிக் பாஸ்க்கு கோவருமா வராதா? முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா, இந்த துஷார் எதுக்கு இருக்கானே தெரியல. இவன் இந்த நார்மல் சூப்பர் டீலக்ஸ் இருக்குல்ல, நார்மல்ஸ்ல உள்ள சில பேத்து கூட நல்லா கும்மாலம் அடிக்க, நைட் ஆனா அரோரா கூட தான் சுத்துறது, எதையுமே கண்டுக்க கிடையாது. அதுக்கப்புறம் ஆதிரை, எஃப்ஜே இவங்க கூட சுத்திட்டு நல்லா கும்மால் அடிக்கிறத தவிர ஒரு தலைங்கிற போஸ்டே கிடையாது. அங்க சண்டை, அவ்வளவு சண்டை நடக்குது, சண்டையை போடுங்க அப்படின்ட்டு தலையாற்றான். முக்கியமா கனி அந்த அன்பு கேங் இருக்குல்ல, அதுக்கு கீழே இருந்துகிட்டு அவங்க சொல்றத இங்க நடக்கிறது. இவன் சுய சிந்தனை இல்ல. இந்த மாதிரி வீட்டு தலை புடுங்கினா தான் 4 பேத்துக்கு அறிவு வரும். அது முக்கியமா இந்த அன்பு 2.0 கேங் இருக்குல்ல, அதாங்க கனி, கெமி, பிரவீன் ராஜ், சபரி, ஆதிரே, எஃப்ஜே, அரோரா இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு நைட் ஆனா டபுள் மீனிங்ல தான் பேசுறது, 18+ கண்டென்ட் பேசுறது இப்படின்ட்டு ஷோக்கான அந்த டெக்கோரட்டே கெடுத்துட்டாங்க. அதான் பார்த்தாங்க, இந்த மாதிரி கொடுத்தா தான் இவங்களுக்கு சரிபட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி வச்சு செஞ்சு விட்டாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? உண்மையிலே இந்த சீசன் டிசிப்ளினும் கிடையாது, ஒருத்தனுக்கும் ஒரு அறிவு இல்லை, அப்படிதான் நம்மளுக்கு தோணுது. இதை பத்தி உங்க கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.